கோடிகளை சுருட்டும் பாதுகாப்பு தரப்பால் ஆஸ்திரேலிய கனவுடன் சிறை செல்லும் அப்பாவிகள். டிஎன்ஏக்கு இந்திய மத்திய அரசாங்கம் அழைப்பு. அரசியல் சாசனத்தில் மாகாண அமைச்சர் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டமை வரம் என்கிறார் ஜனாதிபதி. காணாமற் போனோர் பற்றி மேற்குலகத்தின் தகவல் அடிப்படையற்றது என்கிறார் நிமால் சிரிபால. இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியாவுக்கு ஆட்களை அனுப்பும் பெயரில் நடந்து வரும் மிகப்பெரிய மோசடி ஒன்று அம்பலமாகியுள்ளது. ஆட்களை கடத்தும் முகவர்களுடன் போலீசாரும் கடற்படையினரும் தொடர்பு பட்டுள்ள தகவல் தற்போது வெளிவந்திருக்கிறது. வடமராட்சி வடக்கு கடற்பரப்பில் நேற்று முன்தினம் அதிகாலை 46 பேர் ஆஸ்திரேலியா அனுப்புவதாக கூறப்பட்டு கைது செய்ய வைக்கப்பட்டுள்ளனர். கடத்தற்காரர்கள் தலைக்கு 3 லட்சம் வரையில் கட்டணம் அறவிட்டுள்ளனர். கடற்பயணத்துக்கான படகை சுமார் 25 லட்சம் ரூபாய் வரையில் செலவழித்து கடத்தற்காரர்கள் கொள்வனவு செய்கின்றனர். 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான உணவுப் பொருட்களையும் வாங்குகின்றனர். இருப்பினும் அவர்களுக்கான நிகர லாபம் சுமார் 80 லட்சத்துக்கும் அதிகமாகும். அண்மை காலமாக படகுகள் பாதுகாப்பு தரப்பிடம் சிக்கிக் கொள்வதற்கு போட்டுக் கொடுப்புகளே காரணம் என்று கூறப்படுகிறது. படகு பயணத்துக்கு ஏற்பாடு செய்தவர்களே படகை காட்டிக் கொடுக்கும் இடத்து சுமார் 1 கோடி ரூபாய் லாபமாக மிஞ்சுகிறது. பணத்தை கொடுத்து ஆஸ்திரேலியா செல்லும் கனவுடன் இருப்பவர்களுக்கு இறுதியில் சிறை வாழ்க்கையை மிஞ்சியும் விடுகிறது. வடமராட்சி வடக்கு பொலிகண்டி கடற்பரப்பில் நேற்று முன்தினம் அதிகாலை 46 பேருடன் புறப்பட்ட படகொன்று சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் பருத்தித்துறையில் பாதுகாப்பு தரப்பிடம் அகப்பட்டது. புறப்பட்ட சில நிமிடங்களில் சொல்லி வைத்தாற்போல இந்த கைது நிகழ்ந்துள்ளது. எனினும் உண்மையை புரிந்து கொண்ட நீதித்துறை முகவர்களை மட்டும் இலக்கு வைக்க தொடங்கியதை அடுத்து நிலவரம் தற்போது மாற்றமடைந்துள்ளது. பயணிகளை பிணையில் விடுவித்து சூத்திரதாரிகளை கைது செய்ய பணிக்கப்பட்டிருக்கிறது. அதையடுத்தே கடற்படை வடபிராந்திய கட்டளை தளபதியின் பணிப்பின் பேரில் நேற்று பொலிகண்டி அதனை அண்டிய கிராமங்களில் முகவர்கள் என்று சிலரை கைது செய்துள்ளனர். எனினும் இவ்வாறு பிடிக்கப்பட்டவர்கள் அப்பாவிகள் என்று குடும்பத்தினர் கூறுகின்றனர். போலீசாரும் கடற்படையினரும் தாம் தப்பிக்க தம்மோடு இணைந்திருந்த இடைத்தரகர்களை சிக்க வைப்பதாக கூறப்படுகிறது. உள்ளூரில் வரும் படகுகளை வழங்காமையால் தெற்கிலிருந்து தெரிவிக்கப்படுவதாகவும் படகுகளை பாதுகாப்பாக மீட்டெடுக்க ஏதுவாகவே தெற்கிலிருந்து தெரிவிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை மீள ஆரம்பிக்கும் நோக்கில் இந்திய மத்திய அரசாங்கம் கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தைகளை நடத்த உள்ளது. அக்டோபர் 10 தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்தியாவுக்கு பயணம் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா வருமாறு கட்சித் தலைவர் ரா சம்பந்தனுக்கு இந்தியா எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் 18 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசியல் சாசனத்தில் மாகாண அமைச்சர்களின் எண்ணிக்கை வரையறுக்கப்பட்டுள்ளமை வரமாக கருதப்பட வேண்டுமென்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அமைச்சரவை அமைச்சுகள் தொடர்பிலும் இவ்வாறான வரையறை காணப்பட்டால் மிகவும் சிறந்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். மாகாண முதலமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டபோது உரையாற்றிய ஜனாதிபதி இவ்வாறு கூறினார். விருப்பு வாக்கு முறைமை பெரும் தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தலில் வெற்றியீட்டியது முதல் தொடர்ச்சியாக இரவு நேரங்களில் பதவி கோரி பலர் தொலைபேசியில் அழைப்பதாகவும் இதனால் தமது தூக்கத்துக்கு இடையூறு ஏற்பட்டதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். வரும் காலத்தில் விருப்பு வாக்கு அடிப்படையில் பதவிகள் நிர்ணயிக்கப்பட மாட்டாது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை அகில கால மீளாய்வு அமர்வுகளில் இலங்கை அமைச்சர்கள் பங்கேற்கப் போவது இல்லை என்றும் அமைச்சர்களுக்கு பதிலாக உயர் அதிகாரிகளே பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள மிக முக்கியமான இந்த அமர்வில் இலங்கைக்கான ராஜதந்திரி ஒருவரே தலைமை தாங்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியால்ல தெரிவித்துள்ளார். இந்த அமர்வில் சிரேஷ்ட அமைச்சர்கள் பங்கேற்று நாட்டை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியமானது. இந்த அமர்வுகளுக்கு உரிய முறையில் முகம் கொடுக்க தவறினால் பல்வேறு வழிகளில் நாடு நெருக்கடிகளை எதிர்நோக்க நேரிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நல்லிணக்க ஆணைக்குழுவின் முக்கிய பரிந்துரைகளையும் அரசாங்கம் உரிய முறையில் நிறைவேற்ற தவறியுள்ளது. தேசிய ரீதியான பிரச்சினைகள் தொடர்பில் அரசாங்கத்தின் அணுகுமுறை அதிகளவு சர்வதேச தலையீடுகளுக்கு வழிகோலும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.
இலங்கையின் அபிவிருத்திக்கு நோர்வே முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று இலங்கைக்கான நோர்வே தூதுவர் தெரிவித்துள்ளார். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சில் அமைச்சர் பசில் ராஜபக்சவை சந்தித்த போதே அவர் இவ்வாறு கூறினார். இதனைத் தவிர மீன்பிடி சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கும் நோர்வே வழங்கி வரும் பங்களிப்பை நினைவு கூர்ந்த அமைச்சர் பசில் ராஜபக்ஷ நோர்வே தொடர்ந்தும் இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேற்குலக நாடுகள் இலங்கையில் காணாமற் போனோர் தொடர்பாக முன்வைக்கும் விடயங்கள் அடிப்படையற்றவை என்று அமைச்சர் நிமால் சிறிபாரடி சில்வா தெரிவித்துள்ளார். இலங்கை சென்றுள்ள ஐநா மனித உரிமை ஆணையாளரின் பிரதிநிதிகளை அண்மையில் தனது அமைச்சில் சந்தித்து பேசிய போதே அவர் இவ்வாறு கூறினார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அமைச்சர், நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்துவதில் அரசாங்கம் அதிகம் அக்கறை கொண்டுள்ளது. அத்துடன் அரசாங்கத்திடம் சரணடைந்த 11,000 விடுதலை புலிகளுக்கு புனர்வாழ்வு பயிற்சிகளை வழங்கி அவர்களை சமூகத்தில் சுதந்திரமாக வாழ சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். மேற்குலக நாடுகள் இலங்கையில் காணாமற் போனோர் தொடர்பாக முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் உண்மைக்கு புறம்பானது என்பது அண்மையில் நடத்தப்பட்ட தேசிய சனத்தொகை கணக்கெடுப்பின் மூலம் தெரிய வந்துள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். வவுனியா மனிக்ஃபா முகாம் மூடப்படுவது தொடர்பில் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பு பற்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேள்வி எழுப்பியுள்ளது. அனைவரையும் பிழையாக வழிநடத்தும் நோக்கில் மனிக்ஃபா முகாம் அவசரமாக மூடப்பட்டுள்ளதாக கூட்டமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. மனிக்ஃபா முகாமில் தங்க வைக்கப்பட்ட மக்கள் மீள்குடியேற்றப்படவில்லை என்றும் முல்லைத்தீவில் மற்றொரு முகாமில் தங்க வைக்கப்படவுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். மனிக்ஃபா முகாம் இன்று மூடப்படுவதாகவும் மக்களை வெளியேறுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. முகாமில் தொடர்ந்தும் தங்கியிருந்தால் எவ்வித உதவிகளும் வழங்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. யுத்தத்தில் இடம்பெயர்ந்து வாழ்ந்து வந்த மக்கள் முற்றுமுழுதுமாக மீள்குடியேற்றப்பட்டு விட்டதாக சர்வதேசத்துக்கு வெளிக்காட்டவே அரசாங்கம் முனைப்பு காட்டி வருவதாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சுமத்தினார். இதேவேளை மனிக்ஃபா முகாமை அண்டிய பகுதிகளில் நிர்மாணிக்கப்பட்ட பாடசாலைகள், வைத்தியசாலைகள் உள்ளிட்டவை தொடர்ந்தும் இயங்கும் என்றும் வவுனியா அரசாங்க அதிபர் பந்துல ஹரிச்சந்திர குறிப்பிட்டுள்ளார். யுத்தத்தின் பின்னர் 400 படை வீரர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் யுத்த காலத்தில் ஏற்பட்ட மன உளைச்சல் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை மிகவும் குறைவு என்று இராணுவ பேச்சாளர் ருவான் வணிகசூரிய தெரிவித்துள்ளார். பிரச்சினைகளை சமாளிக்க முடியாத காரணத்தால் பலர் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர். நோய் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளால் யுத்தத்தின் பின்னரான கடந்த ஆண்டுகளில் படை வீரர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். அட்ஜஸ்ட்மெண்ட் டிசார்டர் எனும் நோயால் பாதிக்கப்பட்டே அதிகளவான படை வீரர்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதாகவும் கூறினார். படை வீரர்களுக்கு மாதாந்தம் விழிப்புணர்வு கருத்தரங்குகள் நடத்தப்படுவதாகவும் உளவியல் பிரச்சினை குறித்து கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். பிரித்தானியாவில் அகதிகளாக உள்ள 600 பேரை இலங்கைக்கு நாடு கடத்த அந்நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இலங்கையில் போர் நடைபெற்ற காலத்தில் பல்வேறு காரணங்களை கூறி தஞ்சம் கோரியோரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் தற்போது அமைதியான சூழல் ஏற்பட்டுள்ளதால் பிரித்தானியாவில் தஞ்சம் வழங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவர்கள் வாடகைக்கு அமர்த்தப்படும் விமானம் மூலம் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் கல்வி அமைச்சராக விரும்புவதாக சர்ச்சைக்குரிய அமைச்சர் மேர்வின் சில்வாவின் புதல்வர் மாலக சில்வா தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சராக தன்னை தயார்படுத்திக் கொள்ள வெளிநாட்டில் கல்வி பயில விரும்புவதாகவும் அதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மாலக அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்றில் அனுமதி பெற்றுக் கொள்ளவிருப்பதாக அவரது சட்டத்தரணி ஹேமந்த வர்ணகுலசூரிய நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். வரும் நவம்பர் 5, 7 தேதிகளில் வெளிநாடு செல்ல அனுமதிப்பதாகவும் 26 தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டுமென்றும் கொழும்பு கோட்டை நீதவான் அறிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net எனும் இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.